வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு என்பது இரும்பு போல் மாறக்கூடிய, அதாவது அந்த அளவுக்கு பலம் பொருந்திய நம்மளுடைய உடலை பெறக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். இந்த ஒரு பயிற்சி ஒரு 1லிருந்து ஒரு 3 நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்வதனால பலன்கள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. காலையில ஒரு தடவை உங்களுக்கு டைமிங் இருந்ததுன்னா சாயந்தரம் ஒரு தடவை என்பது தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். அதே போல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இந்த பயிற்சி என்பது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பயிற்சியை தொடங்கலாம். கைகள் மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்து இருக்கும், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. அதே போல பார்வையில டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் போகும். பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இப்போ மெதுவா செய்யறோம் பாருங்க. பார்வையில டவுன் பண்ணும்பொழுது உங்களுடைய கால்கள் இப்படி கொண்டு வரலாம், தவறு இல்ல. நேரா தான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்துட்டு கைகளை இங்க வைக்கிறோம், வச்சுட்டு பின்னாடி இப்படி கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு அப்படியே வஜ்ராசனத்துல வரும், வந்துட்டு சசனாசன நிலையில இருக்கும். அப்படியே புஜங்காசன், அப்படியே பர்வதாசன், அப்படியே இந்த போஸ்ட் வரும். திருப்பி கை இப்படி இருக்கிறதாலும் வைக்கலாம், கையை நீங்க வச்சிருந்தா இருந்தாலும் வைக்கலாம், கால் இதே போல நேரம் இருந்தாலும் இருக்கலாம், தவறு இல்லை. இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போறோம். இதுல கைகள் இது போல போஸ்டர்லயும் கொண்டு போகலாம், தவறு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கைகள் பின்னாடி கொண்டு போறோம். இது பிரயாசனம் சொல்லலாம். இது பாதஹஸ்தாசனம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா முடிஞ்சா ஸ்ட்ரெயிட்டா செய்யலாம், இல்ல என்னால பெண்ட் பண்ண முடியும்னா பெண்ட் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. அதே போல இந்த போஸ்ட் எடுத்து வரும். இது துள் பாத தண்டாசனம். இது சசங்காசனம். இது புஜகாசனம். இது பர்வதாசனம். இப்ப நம்ம பார்த்த பயிற்சிகள்ல ஒண்ணா பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கைகளை பின்புறமா கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகும் பொழுது இது பிரயாசனம், அதாவது ஒரு பிறையை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு பிரயாசனம் என்று சொல்லலாம். இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும்போது முதுகுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதாவது முதுவலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும், அதாவது இந்த நிலையில நம்ம இருந்தோம். இது பாதஹஸ்தாசனம், அதாவது நம்மளுடைய நெத்தி பகுதி நம்முடைய மூட்டை தொடுகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுல செய்யறதுனால உங்களுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, அதே போல நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். தொந்தி குறையும், சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம இதுல பார்க்கலாம். அதே போல நம்ம இப்படி கொண்டு போனோம். இது துளி பாத தண்டாசனம், அதாவது நம்மளுடைய 2 கால்களும் பின்புறமாக கொண்டு போன ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். துவின்றது 2 குறிக்கக்கூடிய ஒரு சொல். பாதத்தை பின்புறமாக கொண்டு போகின்ற ஒரு நிலை. இது செய்யறதுனால பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜோட ஒரு போஸ்டர் போல தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு சசங்காசனம் பார்த்தோம். அந்த சசங்காசனம் செய்யும் பொழுது உங்களுடைய, அதாவது இது சசங்காசனம்.
இதன் பெயர் வந்து சசங்காசனம். இது எதற்காக செய்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய முதுகுக்கு ரொம்ப நல்லது. அதே போல சக்கரவியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். தொந்தி குறையக்கூடிய ஒரு நிலை, கண் பார்வை தெளிவடையும், மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதன் பிறகு நம்ம புஜங்காசனம் பார்த்தோம். புஜங்காசனம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் எடுக்கின்ற தோற்றத்துல இருக்கிறதுனால இதற்கு புஜங்காசனம் சொல்றோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, சக்கரவியாதி குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதே போல முதுகை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா நம்ம இதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பர்வதாசனம் பார்க்கலாம். பர்வதாசனன்றது பாத்தீங்கன்னா ஒரு மலையை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர் பார்க்கலாம். இது எதற்காக செய்கின்றோம் பார்க்கும்பொழுது முகப்பொலிவுக்கு ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல தொந்தி குறையும், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இது நம்ம இப்போ பார்த்த ஆசனத்துக்கு உண்டான ஒரு சிறிய விளக்கம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தும். அதே போல நம்ம இப்போ போடுற பதிவுகள் அனைத்தும் யார் யாரு செய்யணும், யார் யாரு செய்யக்கூடாதுன்ற ஒரு தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஆசனம் என்பது செய்யக்கூடாது. இது வந்து அது தெரிஞ்சு நீங்க மேற்கொள்ளும் பொழுதுதான் அதோடைய பலன்கள் என்பது எதிர்பார்க்க முடியும். நம்ம அந்த பிரச்சனைகள் இருந்து இந்த ஆசனம் செய்யும் பொழுது பக்க விளைவு என்பது கண்டிப்பா உண்டு. அதனாலதான் இந்த அளவுக்கு நம்ம தெளிவா சொல்றோம். எதற்காக வளவலன்னு பேசுறீங்கன்னா, சேனல்ஸ் நிறைய இருக்கு, யோகா சேனல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ தாராளமா பாருங்க. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா விரிவா மக்களுக்கு தெரியணுன்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பதிவுகள் என்பது போடப்படுகிறது. அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த எந்த பதிவும் நாங்க போடுறது இல்லை. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு பதிவுகள் தான். அதனால தேவையில்லாத கமெண்ட்ஸ்கள் என்பது பதிவிட வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து இந்த சேனல் என்பது பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் வந்து போடுவது வந்து ஒரு சிலர் வந்து தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் இதுல வருது. நாங்க வந்து இதுல வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த சேனல் என்பது நாங்க போடல, மக்களுடைய நலனுக்காக தான் போடப்படுகிறது. உங்களுக்கு பயன் இல்லையா விட்டுடுங்க. மற்றவங்க தாராளமா இந்த சேனல் என்பது பார்த்து பயன் அடையணும்ன்றது ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பதிவுகள் என்பது போடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.